முக்கிய செய்தி. பிப்ரவரி 8ஆம் தேதி கிருஷ்ணகிரி அருகே அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தும் என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பிப்ரவரி 8ஆம் தேதி கிருஷ்ணகிரி அருகே அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் தமிழக அரசின் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் இணைப்பில் இணைகிறார். பாஸ்கர பாண்டியன், போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு எதிராக அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் பயின்ற ஒரு மாணவியை அதே பள்ளியை சார்ந்த 3 ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமை செய்த அவல நிலையானது ஏற்பட்டிருந்தது. இந்த சம்பவத்திற்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளதோடு தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க தவறிய திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்ட கழகத்தின் சார்பில் வரக்கூடிய 8ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை அன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே கடந்த திமுக ஆட்சியின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது நிர்வாக திறமையின்மை காரணமாக கடந்த 45 மாத காலமாக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும், குறிப்பாக பெண்கள், மாணவிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் அவல நிலை தொடர்கதையாக இருந்து வருவதாகவும் அவர் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினை அறிவித்திருக்கிறார். திமுக அரசின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டில் அதிகரித்து வரக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், பல்வேறு குற்றச் செயல்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் உள்ளிட்டவைகளை கட்டுப்படுத்துவதற்கு பெரிதும் அக்கறை இல்லாமல் தன் குடும்ப நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கண்டு செயல்பட்டு வருவதாக அவர் மிகுந்த வேதனை தெரிவித்திருப்பதாகவும் அந்த அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள போச்சம்பள்ளியில் நடைபெற்ற இந்த சம்பவத்திற்காக வரக்கூடிய 8ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை அன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கூடிய புதிய பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெறும் எனவும், இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே.பி. முனுசாமி எம்எல்ஏ மற்றும் முன்னாள் அமைச்சரான பாலகிருஷ்ண ரெட்டி, கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரான அசோக்குமார் எம்எல்ஏ ஆகியோர் முன்னிலையில் இந்த போராட்டம் நடைபெறும் எனவும், கழகத்தினுடைய பல்வேறு அமைப்பு நிலைகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இதில் திரளாக கலந்து கொண்டு பங்கேற்க வேண்டும் எனவும் அவர் இந்த அறிக்கையிலே வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு எதிராக அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியானது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர பாண்டியன்.